சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க ராஜாங்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே இப்படி தான் விருப்பத்துக்கு ஆடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சன்னியாசி. என்னுடைய மான மரியாதையே போயிடும் போலக்கு. இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருந்தேன். ஆனா இந்த சாவித்திரியும் ஈஸ்வரி சேர்ந்து என்னென்ன அட்டகாசம் பண்ணுது பாரு. கேட்டா தமிழ்ச்செல்வி பண்றா நானும் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த தமிழ்ச்செல்வி நேத்தி வந்த சன்னியாசி. ஆனா இவங்கெல்லாம் இதே வீட்டுல காலகாலமா இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த வீட்டுடைய சட்டத்திட்டம் தெரியாதா சன்னியாசி? அண்ணே, எல்லாம் தாங்க திம்முல ஆடுதுங்கண்ணே, விடுங்க, எல்லாத்தையும் தட்டி வைப்பானே அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்கும்போது ராஜனத்துக்கு ஃபோன் வருது. சன்னியாசி ஃபோன் எடுத்து பாக்குறாரு. அண்ணா, தலைவர் பேசுறாருண்ணே அப்படின்னு சொல்லவும், குடி சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு, தலைவரே வணக்கம் தலைவரே, சொல்லுங்க தலைவரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ராஜாங்கம். என்ன ராஜாங்கம், எவ்வளவு பெரிய ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, எல்லாம் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லையே, நானும் குடும்பத்தை ஒருத்தம் தானே அப்படின்னு சொல்ல ராஜாங்கம் ஒண்ணு, தலைவரை நீங்க என்ன சொல்றீங்க புரியல தலைவரே எனக்கு. என்ன ராஜாங்கம் புரியலன்னு சொல்ற? அதான் உன் மருமக, சின்ன மருமக 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கலாமே. அட்டம்ப்ட்ல 600க்கு 600 மார்க் வாங்கினது தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு உன் மருமக இவ்வளவு பேர் சாதனை பண்ணியிருக்கா. அதுக்கு காரணமே என் மாமனார்னு அவ கொடுத்த பேட்டி தான் இப்போ நம்ம கட்சி ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க ராஜாங்கம். அப்படி இருக்கும்போது இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேப்பா அப்படின்னு தலைவர் பேச, ராஜாங்கத்துக்கு என்ன பேசுன்னு தெரியல. இல்ல தலைவரே, அது என்ன போ ராஜாங்கம், இதுக்கெல்லாம் நீ சந்தோஷமா என்கிட்ட ஸ்வீட் கொடுத்து நேரில் பார்த்து பேசிட்டு போயிருந்தானா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் எதிர்பார்த்தேன் நீயும் மருமகளும் வருவீங்க என்னை பார்க்கறதுக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்கவங்களும் எல்லாம் சொன்னாங்க எப்படியும் வருவாருன்ட்டு. ஆனால் நீ தான் வரவே இல்லை, ஏமாத்திட்ட. சரி விடு, நானே என் குடும்பத்தை அழைச்சிட்டு வரேன், ஒன்று ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். சரி, அப்புறம் பேட்டியில பார்த்தேன், இன்னும் மருமக டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாளாமே. எப்போ படிக்க வைக்க போற? அது தலைவரை பார்த்துட்டு இருக்கேன் தலைவரே. அது தலைவரை ராஜாங்கம், இங்கே பாரு, நான் கால் பண்ணதுக்கு காரணமே அதுதான். இந்த வாரத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கான். அதில் மட்டும் நம்ம தமிழ்ச்செல்வி நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அமைச்சருடைய மருமக இந்த அளவுக்கு மார்க் எடுத்து அதுலேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களே எழுதி பாஸ் பண்ணி படிக்கிறாங்க. அதுக்கு காரணமே இந்த அமைச்சர் தான். அமைச்சர் தான் வீட்டில் இருக்கவங்களே நேர்மையாக தான் நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது நாட்டை எப்படி நடத்துவார்னு ஒரு நல்ல பேரு கட்சி மேல நம்ம மக்களுக்கு வரும் ராஜாங்கம். அரசியல்வாதிகளாலே நிறைய ஊழல் பண்றாங்க, நிறைய காசு பணம் வச்சிருக்காங்க, அது மூலியமா நினைச்சதை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. அந்த கெட்ட பேர் இப்போ ஒன்னால ஓரளவுக்கு போயிடுச்சு. அதையும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தமிழ்ச்செல்வி படிச்சு பாஸ் பண்ணி உள்ள போயிட்டாங்கன்னா அந்த கெட்ட பேரை ஒட்டுமொத்தமா ஒழிச்சிடலாம். காலத்துக்கு உன் பேரும் நினைச்சு நிற்கும், நம்ம கட்சி பேரும் நினைச்சு நிற்கும். கட்சியால உனக்கு நல்ல பேர் இல்லை ராஜாங்கம், ஒன்னாலதான் கட்சிக்கு நல்ல பேரு. அதை நீ அடுத்தடுத்து பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் மட்டும் இல்ல, நம்ம கட்சியில் இருக்கிற எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நம்ம மூத்த தலைவர்கள்லாம் இதைதான் விரும்புறாங்க வேற. அதனால இந்த வாரம் நடக்க போற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தமிழ்ச்செல்வியை கலந்துக்க வை, அவள் நல்லா படிச்சு பாஸ் பண்ண வை. பாஸ் பண்ண வச்சிட்டானா உன்னுடைய பேரை கட்சியில காலகாலத்துக்கும் அழிக்கவே முடியாது ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலைவர் போன் வைக்கிறாரு. ராஜாங்கம் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சன்னியாசி ஒண்ணு, அண்ணன் என்னண்ணே, என்ன பேசுற தலைவர், ஏன் ஒரு மாதிரி உண்மை இருக்கீங்க, என்னாச்சுங்க, எதுவும் பிரச்சனையாண்ணே அப்படின்னு கேட்க, ராஜாங்கம் ஒண்ணு போனை தூக்கி மடான்னு எறிகிறாரு. அண்ணா என்னண்ணே அப்படிங்கவும், இல்ல சன்னியாசி, தலைவர் தான் பேசினாரு, இந்த வாரம் ஒரு எக்ஸாம் இருக்கான், அந்த எக்ஸாம்ல அந்த தமிழ்ச்செல்வி பாஸ் பண்ணிட்டா டாக்டருக்கு படிக்கலாமா. நான் அவளை படிக்கவே கூடாதுன்னு சொல்றேன். ஆனா பாரு இப்போ விதி எப்படி விளையாடுதுன்னு சொல்லி தலைவர் சொல்லி இப்போ நான் அவளை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்க வைக்கணும். வைக்கலன்னா என் பதவிக்கே பிரச்சனை. இப்ப என்ன பண்றது சன்னியாசி அப்படின்னு கேட்க, அண்ணா இங்க பாருங்க, அவ படிக்கிறா படிக்காம போறா, அது அடுத்த பட்சம்னு. ஆனா உங்களுக்கு இந்த அமைச்சர் பதவிங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லைன்னு. நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதவி வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம இந்த பதவி தக்க வச்சுக்கிறதுக்கு இதை பண்றது தப்பு இல்லைன்னு தோணுதுன்னு எனக்கு. என்ன சன்னியாசி இப்படி பேசுற? அண்ணா, நமக்கு பதவி முக்கியம்னு. படிப்புங்கிறது எப்போ வேணாலும் படிக்கலாம், படிக்காம போகலாம், ஏன் பாதியோட நிப்பாட்டலாம் படிப்ப. ஆனா பதவி முடியுமாண்ணே? முடியாதானே. தலைவர் சொன்னதுக்காக வேணா ஒன்று பண்ணலானே. நாம இப்போதைக்கு தமிழ்ச்செல்வி அந்த எக்ஸாம் சேர்த்து விடுவோம், படிக்க வைப்போம், அப்புறமா வேணா நிப்பாட்டிடுவோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்றாரு ராஜாங்கம். ராஜாங்கம் சன்னியாசி, ராஜாங்கமும் சன்னியாசி எனக்கு சுத்தமா பிடிக்கல சன்னியாசி அப்படின்னு அங்கிருந்து ரூமுக்கு போறாரு. இந்த விஷயத்த சாவித்திரி காது வாங்கிறாங்க. நேரா போய் தாமரைட்டு ஈஸ்வர்ட்டு சித்ராட்ட சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்போ தலைவர் சொல்லிட்டாங்கன்னா மாவை படிக்க வைப்பாரு, என்ன பண்றது? அத்தாச்சி, இது சரிபடாத அத்தாச்சி, எப்படியாவது தமிழ்ச்செல்விய படிக்க வேணாம் பண்ணும் அத்தாச்சி. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அவளுக்கு, அவ ஏற்கனவே 10வது வாங்கின மார்க் பத்தலையாமா, இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாளா? அவ மட்டும் அதை எழுதிட்டானா அப்புறம் அவ டாக்டர் ஆயிடுவாத்தாச்சு. அவ சும்மா இருக்கும்போது இந்த வீட்டுல ஒரு ஆட்டம் தாங்க முடியல, இத டாக்டர் ஆக போறாளா?
இது எப்படி கெடுக்கிறது, என்ன பண்றது, ஒன்றும் புரியலையா தாச்சு அப்படின்னு இங்க சொல்ல, சாவித்திரி ஒண்ணு, இல்ல மதனி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா இந்த தமிழ் செல்விய எக்ஸாம் எழுத விடாம பண்ணிடலாம். என்ன பண்ணும் அத்தாச்சி, சொல்லுங்க அத்தாச்சி. இல்ல மதனி, அவ இப்ப கர்ப்பமா இருக்கால, ஒண்ணு அவ கர்ப்பத்தை கலைச்சிட்டோம்னா அவளால நார்மலா இருக்க முடியாது. எப்படியும் இன்னும் 1 வாரம் 10 நாளைக்கு அவளால எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது அத்தாச்சி. அதனால சொல்லுங்க மதனி, அதனால நாம இப்போ அவ கர்ப்பத்தை கலைக்கணும். அதுதான் முடியலையா மதனி, அதுதான் நம்மளும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கணும், முடியலையே. இல்ல அத்தாச்சி, ஒண்ணு கர்ப்பத்தை கலைக்கணும். ஆனா நாம கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுத்தா வேலைக்கு ஆகாது. வேற என்ன மதனி பண்றது? அத்தாச்சி, ஒண்ணும் இல்ல, அவளை இந்த மாடிப்பையில ஒரு வாட்டி வலிக்கு விழ வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அதே மாதிரி இப்போ நாம அவளை மாடிப்பையில இருந்து வலிக்கு விழுற மாதிரி எதனா பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா, அவ வலிக்கு விழும்போது அவ கை காலும் உடையும், கர்ப்பமும் கலையும். நமக்கு ஒரே கல்ல 2 மாங்கா ஆத்தாச்சு. கை கால் உடைஞ்சாலும் எக்ஸாம் எழுத முடியாது, கர்ப்பம் கலைஞ்சாலும் எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆயிடுவா. அவளுடைய அஜாக்கிரதால தான் கர்ப்பம் கலைஞ்சிச்சுன்னு சொல்லி அவளை வீட்டோட துரத்திடலாம். எப்படி ஆத்தாச்சு அப்படின்னு சொல்ல, மதனி, நல்ல ஐடியா மதனி, சூப்பர் ஐடியா. நீங்க சொன்ன மாதிரி அவ வலிக்கு விழுந்தா கை கால் உடையும். ஏன் போய் சேர்ந்துட்டானா என்ன பண்றது? உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, போய் சேர்ந்துட்டா கோடி புண்ணி நினைச்சுக்கொண்டுதான் ஆத்தாச்சு, எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைச்சிடும் நமக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்க உடனே சாவித்திரி முடிவு பண்றாங்க, சரி மதனி, நீங்க சொல்றதான் கரெக்டு. ஏன்னா தலைவர் சொல்லிட்டாருன்னா அண்ணன் என்ன பண்ணுவா தெரியுமா, பதவிக்கு ஆசைப்பட்டு அவளை படிக்க வைக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவளும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பார்த்துக்கலாம் இப்ப பார்த்துக்கலாம் சொல்லி சொல்லி அவளை டாக்டரும் ஆக்கிடுவாங்க. அவ அப்புறம் இந்த வீட்டுல டாக்டரா இருப்பா. அவளுக்கு கீழ் நாம இருக்கணுமா? முடியாது அத்தாச்சி, அப்படிலாம் ஒண்ணும் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சரிதான் மதனி, விடக்கூடாது அவளை. அவளை நீங்க சொன்ன மாதிரியே கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நீங்க சாவித்திரி சொல்றாங்க. உடனே தாமரை சித்ரா கேக்குறாங்க, சரிம்மா, நீங்க போட்ட பிளான்லாம் ஓகே, அதை எப்படி பண்ண போறீங்க, எப்ப பண்ண போறீங்க? ஏய், இவ ஒருத்தடி, இதுக்கெல்லாம் நல்ல நாளா பார்க்க முடியும், இப்பயே பண்றோம், இன்னைக்கே பண்றோம். ஒண்ணும் இல்ல, கிச்சன்ல போயிட்டு எண்ணெய் எடுத்துருவாங்க, எண்ணெய் எடுத்து வந்து படிக்கட்டுல ஊத்தி விடுவோம். அந்த தமிழ மாடிக்கு வர வைப்போம். மாடிக்கு வர வச்சுட்டு எண்ணெயை ஊத்தி விட்டு திரும்ப அவ கீழே வரும்போது வலிக்கு விழுந்தானா மேம்பாடியில இருந்து கீப்படி வரத்துக்குள்ள கர்ப்பமும் களைஞ்சிரும், கை காலும் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அண்ணனையும் கூப்பிட்டு நீ போய் எக்ஸாம் எழுதுனாலும் எழுத முடியாது. ஸோ ஒட்டுமொத்தமா கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இங்க ராஜாங்கம் வராது. அண்ணன் என்னாச்சு, என்ன யோசிச்சீங்க, என்ன பண்ற சன்னியாசி, வேற வழி இல்லையே, நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுதானே ஆகணும். ஏ மோகனா, மோகனா, சொல்லுங்க, என்னாச்சுங்க? அந்த தமிழ் செல்வியை கூப்பிட்டு இந்த வாரம் ஏதோ டாக்டர் எக்ஸாமுக்கு இருக்கான், அதான் கடைசி எக்ஸாமா, அதை எழுதுறதுக்கு படிக்க சொல்ல போயிட்டு. என்னங்க சொல்றீங்க, உண்மையாவா? என்ன மோகனா அப்படி பாக்குற, வேற வழி தரல, படிக்க சொல்லு. இல்லைங்க, உங்களுக்கு படிக்கிறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சன்னியாசி. இல்ல நீ, தலைவர் இப்பதான் கால் பண்ணாரு, இந்த வாரத்துல எக்ஸாம் ஒண்ணு இருக்கு, அது தமிழ் செல்வி எழுதியே ஆகணும்னு தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் சொல்லி நம்ம செய்யாம இருந்தோம்னா அது கட்சியில அண்ணனுக்கு கெட்ட பேரா போய் முடிஞ்சிடும். அதனால இப்போதைக்கு எக்ஸாம் எழுத சொல்லுங்க, மீதி நம்ம புறவை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல, மோகனாவும் சரிங்க சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ் கூப்பிடுறாங்க. என்னத்த, இது மாதிரி மாமாவே சொல்லிட்டாரு, தலைவர் கால் பண்ணி சொன்னாராம் எக்ஸாம் எழுத சொல்லி, அதனால மாமா வந்து எக்ஸாம் எழுத சொல்லிட்டு சமாளிச்சிட்டாரு, நீ போய் படிக்க வழியை பாரு அப்படிங்க. தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் தமிழ் செல்வி நம்ம படிச்சு டாக்டர் ஆக போறோம்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரா 4 பேருமே இந்த தமிழ் செல்விய இன்னைக்கு எப்படியாவது மாடிப்புல இருந்து வலிக்கு விழ வச்சு அவ கர்ப்பத்தை கழிக்கணும், கை காலை உடைக்கணும்னு அதுக்கு பிளானும் பண்றாங்க.